சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் நினைவு மருத்துவமனையில் மருத்துவ உலகில் மிக அரிதான சம்பவம் நடந்துள்ளது. 40 வயது ஆண் ஒருவரின் கழுத்தில் உள்ள முக்கிய இரத்த நாளமான கரோட்டிட் ஆர்டரி தானாகவே கிழிந்த நிலையில் சிக்கலான அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்றியுள்ளனர். உலக மருத்துவ இதழ்களில் இதுவரை 10 சம்பவங்கள் மட்டுமே இதுபோன்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் வீட்டில் பல் துலக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென தொண்டையில் கடும் வலி ஏற்பட்டு சில நிமிடங்களிலேயே கழுத்து முழுவதும் வீக்கம் பரவி அவர் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக குடும்பத்தினர் அவரை அவசர சிகிச்சைக்காக அம்பேத்கர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட சிடி அஞ்சியோகிராஃபி பரிசோதனையில் வலது பக்க கரோட்டிட் ஆர்டரி கிழிந்திருப்பதும் அதன் சுற்றில் பலூன் போன்ற அமைப்பு உருவாகியிருப்பதும் கண்டறியப்பட்டது. இதனை கரோட்டிட் ஆர்டரி சூடோ அன்யூரிசம் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். நிலைமை மிகவும் ஆபத்தானதாக இருந்ததால் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அவரது கழுத்தில் அதிகளவு இரத்தம் தேங்கியிருந்ததால் இரத்த நாளத்தை கண்டறிவதே கடினமாக இருந்தது. சிறிய தவறு கூட உயிரிழப்பு, பக்கவாதம் அல்லது மூளை சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சுமார் 50 முதல் 60% மட்டுமே வெற்றி வாய்ப்பு உள்ள இந்த அறுவை சிகிச்சைக்கு முன் அனைத்து அபாயங்களும் நோயாளி மற்றும் குடும்பத்தினருக்கு விளக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டது. பல மணி நேரங்கள் நீடித்த இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையில் கிழிந்த கரோட்டிட் ஆர்டரி மாட்டின் இதய உறை திசுவால் தயாரிக்கப்பட்ட போவைன் பெரிகார்டியம் பேட்ச் மூலம் மிக நுட்பமாக சரி செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை முழுமையாக வெற்றியடைந்ததுடன் நோயாளிக்கு எந்தவிதமான பக்கவாதமும் ஏற்படவில்லை. தற்போது அவர் முழுமையாக நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.